குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெய்லி கண்டவர்ஸில் ஆகஸ்ட் 8, 2025 வெள்ளிக்கிழமை என்ன கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் செக் பண்ணிட்டோம். டார்கெட் 70 அப்படின்ற டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கும். ஓகேங்களா? இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதுக்கான டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு வந்து முதல் தேர்வு தொடங்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸ்க்ரீனில் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுட்டு தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக படிக்க தொடங்கிடுங்க. ஏன்னா நம்ம டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 100 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாகணும். அப்போனா தான் நம்ம எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அதனால் குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெஸ்ட் பேட்சுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆகஸ்ட் 10ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் நடத்துகிறோம். இந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அட்மிஷன் போட்டிங்கன்னா அந்த ஃபுல் டெஸ்ட் எழுதுகிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஃபுல் டெஸ்ட் எழுதணுன்னே அதில் இருக்க மார்க்கை வச்சு அனலைசிஸ் பண்ணி இந்த ஸ்டடி பிளானை வந்து நம்ம மாற்றிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். இந்தியா மீது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா 50% வரியை வந்து பார்த்திங்கன்னா விதிச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வர்த்தக ஒப்பந்தத்தை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் மக்காச்சோளம், சோயாபீன்ஸ், ஆப்பிள், பாதாம், எத்தனால் ஆகியவற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா வரியை குறைச்சிருக்காங்க. அது இல்லாமல் அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பால் பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா விற்கிறதுக்கான பணிகளை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ள இருக்கிறாங்க. அதுக்கு வந்து இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்கல். ஓகேங்களா? இது இந்திய விவசாயிகளுக்கும் பால் உற்பத்தியாளர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அமெரிக்கா இடையிலான இந்த வர்த்தக ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நிற்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று மட்டும்தான். சரிங்களா? அடுத்தது, ஊபர் செயலி மூலம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மெட்ரோ ரயிலுக்கான பயணச்சீட்டு வந்து பார்த்திங்கன்னா விநியோகம் செய்யிருக்கிறாங்க. அந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்தது, 11வது தேசிய கைத்தறி தினம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடினோம். நம்ம நேற்றே வந்து பார்த்துட்டோம் அதை பற்றி டீட்டெயில்ஸு. இப்போ தமிழ்நாடு சார்பாக நடத்திருக்கிறத பார்க்குறோம். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சம் கைத்தறிகள் இருக்குது. இதில் 2.5 லட்சம் நெசவாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா பணியாற்றுறாங்க. இதில் கைத்தறிகளுடைய எண்ணிக்கை அடிப்படையில் அஸ்ஸாம் முதலிடத்துலையும், மேற்கு வங்காளம் 2ஆம் இடத்துலையும், 3ஆம் இடத்துல தமிழ்நாடு இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. நமது மாநிலத்தில் உற்பத்தியாகும் கைத்தறி துணிகளுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம், கோவை, பவானி, மதுரை உள்ளிட்ட இடங்களில் இருக்க கைத்தறி பொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம புவிசார் குறியீடும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுருக்கோம். சரிங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா மாநில கல்விக் கொள்கை வந்து பார்த்திங்கன்னா இன்று முதல்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுறாரு. தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா மாநில அளவில் ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதினா முருகேசன் அவருடைய தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 2024 ஜூலை 11 வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசிடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொள்கையை ஒப்படைச்சிட்டாரு. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கிய அம்சங்கள் என்னென்னா, இருமொழி கொள்கையை தொடர வேண்டும், கல்வியை வந்து பார்த்திங்கன்னா மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும், கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கு வந்து நுழைவுத்திறன் நடத்தக்கூடாது. இது 3 ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஓகேங்களா? இது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். யார் தலைமையில் குழு அமைச்சாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது யூபிஐ பரிவர்த்தனை பற்றி டேட்டா கொடுத்தாங்க. உலகிலேயே அதிகமாக எண்ம பரிவர்த்தனை மேற்கொள்ளும் நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா. ஓகேங்களா? 2014 தான் முதல்ல இதை லான்ச் பண்ணாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சில வரிகள்லாம் விதிக்கப்பட்டுச்சு. 2000க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா இவ்வளோ, 2000க்கு மேலே டிரான்சாக்ஷன் பண்ணால் இவ்வளோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வரிகள்லாம் நீக்கப்பட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா? லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கடந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா 24 லட்சம் கோடி மதிப்பிலான டிரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது, முதலமைச்சருடைய தாய்மானவர் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி தொடங்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சரின் தாய்மான திட்டம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெயர் சூட்டப்பட்டிருக்கு. முதலமைச்சரின் தாய்மான திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2024-25 நிதிநிலை அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அறிவிச்சிருப்பாங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செயல்படுத்துகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தமிழ்நாட்டில் மிகவும் வறிய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏழைகள் ஏறத்தாழ 5 லட்சம் ஏழை மற்றும் விளிம்பு நிலையில் உள்ள குடும்பங்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அரசின் திட்டங்கள் மூலமாக செய்து கொடுப்பது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாய்மானவர் திட்டத்தோட முக்கியமான நோக்கம். ஓகேங்களா? இந்த தாய்மானவர் திட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் பொருட்கள் எப்போ கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்த இருக்கிறாங்க. ஓகேங்களா?
அடுத்தது மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா 2016 முதல் 4.8 லட்சம் காலி பணியிடங்கள் வந்து நிரப்பியிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசில் கொடுக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடை பற்றி கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அகில இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு பணிகள் மற்றும் சேவைகளில் ஆட்சேர்ப்பில் ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 27%, எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 15%, எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.5% வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வுகளிலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க 7.5%. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்சேர்ப்புகளிலும் பதவி உயர்வுலையும் 4% கொடுக்குறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, டிஎன்பிசிலாம் கேட்டுருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னா தமிழக வேளாண் விஞ்ஞானியான MS சுவாமிநாதன் அவர்கள். ஓகேங்களா, அவருடைய நூற்றாண்டு சர்வதேச கருத்தரங்கம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சார்பில் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளை மற்றும் உலக அறிவியல் நிறுவனத்துடன் இணைந்து இந்த சர்வதேச விருது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த முதல் விருதை யார் வாங்குறா அப்படின்னா, இந்த விருது லான்ச் பண்ணி உணவு பாதுகாப்புக்கு ஆற்றிய சிறந்த பங்களிப்புக்காக நைஜீரிய வேளாண் ஆராய்ச்சியாளரான பேராசிரியர் அடன்லேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது MS சுவாமிநாதன் உணவு அமைதி விருது வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. இவரோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான. இவர் நைஜீரியா நாட்டை சேர்ந்தவர். அடுத்து சர்வதேச ஈட்டி எறிதலில் வந்து பார்த்தீங்கன்னா போலந்தில் நடைபெறவுள்ள 8வது சர்வதேச வீல்சா மேனியக் நினைவு தடகள போட்டியில் வந்து ஈட்டி எறிதலில் இந்திய வீராங்கனையான அன்னு ராணி வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆயிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 62.59 மீட்டர் எரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆயிருக்காங்க. இவங்களுடைய நேஷனல் லெவலில் இவங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 63.82 மீட்டர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதிகபட்ச ஸ்கோரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்தியாவில் யாரும் ஃபிட் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டபஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ட்டு டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அட்வைஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா, நம்ம டெஸ்ட் பேட்சை பொறுத்தளவு காலம் தாமதிக்காமல் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரம் ஜெயிக்க முடியும். நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணி நம்ம 60 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜென்ரலாகவே யோசிச்சு பாருங்கள், 60 × 3 180 நாள் தேவைப்படும். ஆனால் நமக்கு 100 நாள் அந்த டெஸ்ட்டை முடிக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 60 டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க முடியுமான்றதே உங்களுக்கு சந்தேகம் தான். ஒரு மீடியமாக படிக்கிற ஒரு பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த டைம் கிளியர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உறுதி. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.